யூடியூபர் முக்தார் மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா ஆகியோர் தன்னை பற்றியும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பற்றியும் அவதூறாக பேசுவதாகவும், அதுவும் ட்வின்ஸ் இல்ல பாத்தீங்களா இல்லையா, ஒன்னு அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்னு அவங்க வீட்டுக்கு மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரியும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒரு குழந்தை, கை குழந்தை, அந்த கை குழந்தை மேல நீ ஒரு அசிங்கத்தை இப்படி வந்து பேசுறியே, இதெல்லாம் நியாயமா? தொடர்ந்து பெண்கள் பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை வக்கீலே கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு அடுத்ததான் நான் கோரிக்கை வைக்கக்கூடியது, காவல்துறை கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன தெரியுமா? தயவு செஞ்சு இந்த முக்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈனப்பறவை, ஒரு நாய் ஒன்று சுத்திட்டு இருக்கு. உண்மையிலே இந்த கேவலமான வார்த்தைகள்லாம் அதுக்கு தான் பொருள். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அவருக்கு ஆக்சுவலா அண்ணன் திருமாவளவன் தான் பேக். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல, எந்திரிச்சு போயா. நான் விட மாட்டேன் இந்த வாட்டி till he goes behind bars. நான் விடவே மாட்டேனா. அவங்க ரெண்டு பேர் வந்து செருப்பால அடிக்கணும். என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும். முக்தார் வந்து விஜய பாருங்க எப்படி நாளைக்கு தம்ப்நெயில்ல போட்டோ வச்சிருக்காருன்னு அப்படின்னு விஜய தான் காட்டுறாங்க. விஜய பத்தி முக்தார் எப்படி வச்சா உனக்கு என்னம்மா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற திங்கிறீங்க. இதுங்களை தான் திமுக சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த முக்தாரு, திருச்சி சூர்யா, இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தரமா தேட் கேட்டகரியில கூட அது வராது. இந்த நக்கீரன், கோபால், இவங்களெல்லாம் என்ன பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் அது வந்து அந்த பேருக்கு தான் அசிங்கம். முன்னாள் முதலமைச்சரோடு முக்தார் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டதை மொபைலில் காட்டிய அலிஷா அவரது குடும்பம் குறித்து பேசாததால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். என்னண்ணே, எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க, தினம் விருந்துதான். பேச மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு வந்து அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, வைஃப் இல்லையா, பசங்க இல்லையா? அது ரெண்டு பொண்ணு அவங்ககிட்ட. he has 2 girl children. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இப்போ அந்த பொண்ணு, ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு. நான் அதை எடுத்து மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமா நான் பேசினா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? எங்க கிட்ட பேசினா எங்க கிட்ட தான் பேசணும். நாளைக்கு இப்ப எங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? என்னது? நாளைக்கு இப்ப எங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.